கோர்ட் அடிச்ச அடியில ஆதித்யா சேனல்காரன் ஆகி போயிருக்கான் தலைவா. சாரி சார், இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், ஆதித்யா சேனல்ல ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு ஐயா வாவு சிதம்பரனார் அவர்களை வந்து சித்தரிச்சு கேலியா இழிவா வந்து ஒரு வீடியோ போட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. நாடு முழுக்க வந்து ஆதித்யா சேனலை கண்டிச்சாங்க. அது கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு. கோர்ட்டும் ஆதித்யா சேனலை கண்டிச்சு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலேயும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் நீதிமன்றத்தால இப்படியும் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதித்யா சேனல்காரன் பண்ணது 100% தப்பு. அதை வந்து பகிரங்கமா அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும்னா, அவன் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல வந்து வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. எந்த சேனல்ல இந்த சர்ச்சைக்குரிய காணொளி ஒளிபரப்பப்பட்டுச்சோ அந்த சேனல்ல இவங்க வந்து பொது மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும்னா, நல்ல ஒளி அதாவது ஆடியோ விசுவல் எஃபெக்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். தெளிவாக வந்து சவுண்டு கேட்கணும். அந்த மன்னிப்பு வீடியோ போடும் போது எந்தவித விளம்பரமும், ஸ்க்ரோலிங் விளம்பரம் எதாக இருந்தாலும் சரி விளம்பரமே போடக்கூடாது. கவனச்சிதறல் ஏற்படுற மாதிரி எந்த இடத்துலையும் எந்த லோகோவோ எதுவுமே வைக்கக்கூடாது. முழுமையாக அவங்க மன்னிப்பு கேட்குற வீடியோ தெளிவாக இருக்கணும். அதுவும் இந்த கோர்ட் ஆர்டர் கிடச்சி 2 வாரத்துக்குள்ள உங்கள் சேனலோட நல்ல பீக் டைம் எப்பயோ அந்த பீக் டைமில் இந்த மன்னிப்பு வீடியோவை 3 தடவை போடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சர்ச்சைக்குரிய வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து இந்த சேனலில் மட்டும் போடலை, சோசியல் மீடியா ஹேண்டில் இருக்கும். அதாவது ஆதித்யா ஃபேஸ்புக்கு, ஆதித்யா யூடியூப் இப்படி வச்சுருப்பாங்க, இதுலையும் போட்டிருக்காங்க. அந்த சமூக வலைதள பக்கங்கள்லையும் இந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவை அப்லோடு பண்ணி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வீடியோ வந்து அழியாமல் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே இந்த வீடியோ வெளியிட்ட முழு எபிசோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முழு எபிசோடையுமே இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் ஆதித்யா சேனல் பதிவேற்றம் செய்யவே கூடாது. அப்புறம் வந்து இதுக்கு உண்டான ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை வைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்படி தேச தலைவர்களை பற்றி ஏதாவது ஒரு சர்ச்சையான வாசகம் வந்தால் அதை அங்கனக்குள்ளேயே எடிட்டிங்லேயே கட் பண்ணிவிட்டு இதை மக்களுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பல விஷயம் சொல்லியிருக்கு. இது கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் சொன்னதே ஹைலைட்லேயும் ஹைலைட். அதாவது வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி வாவு சிதம்பரனார்களை குறித்து பேச்சு போட்டி நடத்தணும். எப்படி மாநிலம் முழுக்க அதுக்கு ஒரு 3 தலைப்பை கோர்ட்டே கொடுத்துட்டாங்க. எப்படி நடத்தணும் தெரியுமா, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு செட்டு, 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும், அப்புறம் இளங்கலை படிக்கிறவனுக்கு இப்படின்னு தனித்தனியாக நடத்தி அதுக்கு பரிசு பொருட்களும் கொடுக்கணும். இந்த முழு செலவுமே ஆதித்யா சேனல் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்ல. அடுத்து சொல்லியிருக்காங்க வாவு சிதம்பரனார் வாழ்க்கை குறிப்பு, அப்புறம் வந்து அவர் வக்கீல், அப்புறம் கப்பல் விட்டது, இதெல்லாம் சம்மந்தமாக ஒரு 3 புக்கை நீதிமன்றமே ரெஃபர் பண்ணுது. அந்த 3 புக்கை 1000 காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட நிப்பாட்டலை. அதாவது ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆதித்யா சேனலில் இளைஞர்களை கவரும் வண்ணமா, இளைஞர்களுக்கு பிடிக்கும் வண்ணமா, எளிதில் புரியக்கூடிய வண்ணமா ஒரு ஆவணப்படமோ இல்லை வந்து வாவு சிதம்பரனாரை பற்றி ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி, பட்டிமன்றம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு அதிரி புதிரி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசலாம். ஒரு 1 லட்சம் பாலை இருந்துச்சுன்னு வச்சுங்க, எவனவனா அவன் திட்டலாம், எவனவனா இது பண்ணலாம், தேச தலைவர்கள் இழிவுபடுத்தலாம் அப்படின்ற சிந்தனையை அடிச்சு சுக்குநூறு ஆக்கும் விதமாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கு. இனிமேல்லாம் அந்த வந்து வியூவரை வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படி மாஸ்க் காட்டுவேன் நினைக்கிறலாம், பார்த்து சூதானமா எவ்வளோ செலவாகும்னு பார்த்துக்க. மாநிலம் முழுக்க பேச்சு போட்டி நடத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆதித்யா சேனல் ஏதோ கொள்ளையெடுத்து வச்சிருக்கான், சன் டிவி குடும்பம் அவன் நடத்துறியான். நீலாம் ஒரு 4க்கு 4 ரூமில் யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிருக்க. தேச தலைவர் அவதூறாக பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பதமாக பேசு. கோர்ட்டு இப்போ களத்தில் இறங்கிருச்சு.